பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று வசனத்தை வாசிக்கிறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆசா என்ற ராஜா யூத ராஜ்யபாரத்தின் 13வது ராஜா, தாவீதின் வம்சத்தில் வந்தவர். கர்த்தரை தேடி கர்த்தருக்காக வாழ்கிற வம்சத்தில் வந்த ஆசா ஆரம்ப காலத்தில், அவருடைய ஆட்சி பாரத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தில், தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்ற போல அந்த முற்பிதாக்கள் கர்த்தரை எப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு சேவித்தார்களோ அந்த பயத்தோடு கூட கர்த்தரை சார்ந்து பல யுத்தங்களை செய்து பல வெற்றிகளை பெற்று கர்த்தருடைய நன்மைகளையும் கர்த்தர் யார் என்பதை உணர்ந்து கொண்டவர் தான் இந்த ஆசா. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்யும் லேசான காரியம் என்று சொன்னவர் இந்த ஆசா ராஜா தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அந்த பக்தி அவருடைய முடிவு காலத்தின் மத்தியில் 39ஆம் வருஷத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் இருக்கிற அந்த நோய்க்கு கடவுளை தேடாமல் கர்த்தருடைய பாதத்தை தேடாமல் அவன் பரிகாரிகளை தேடினான், மனிதர்களை தேடி போனான், மனிதனுடைய உதவியை தேடி போனான். தன் வியாதிக்கு யாராவது பரிகாரம் பண்ண மாட்டாங்களான்னு தொண்டு தேடி போனான் என்று வசனத்தை வாசிக்கிறோம். அவன் மனிதர்களை தேடி போனது நிமித்தமாய் அவனுடைய வாழ்வில் அந்த நோயோடு கூட, அந்த கால் வலியோடு கூட, தீரா நோயோடு கூட அவன் மரித்து போனான் என்று நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்பத்தில் தேவன் மீது இருக்கிற அந்த அன்பும் பக்தியும் விசுவாசமும் நம்ம கையில் ஒன்றுமே இல்லாத போது கர்த்தரை தேடணும். இன்றைக்கி கடவுள் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துக்கிறார், பணம் கொடுத்துக்கிறார், நமக்கு நிறைய வசதியை கொடுத்துக்கிறார். ஆனால் பக்தி நமக்கு நிலையாக இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த அதே விசுவாசம் அதே பக்தியும் நம்ம தேவ சமூகத்தில் உட்காடுறோமா, ஜெபிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆரம்பத்தில் கர்த்தரை தேடினோமே. இன்றைக்கு நம்ம கர்த்தரைக்கு நேரம் கொடுக்காமல் பணம் இருக்கிற பெருமையில், படிச்சிருக்கிற பெருமையில், 4 பேர் சப்போர்ட் இருக்கிற பெருமையில் நாம் கர்த்தரை அசட்டை செய்கிறோமா? இந்த ஆசாவின் வாழ்க்கையில் கடைசியில் அவருடைய வாழ்க்கை முடிவு மிக சோகமாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக மாற வேண்டுமானால் நீங்கள் ஆரம்பத்தில் கர்த்தர் மீது இந்த விசுவாசத்தை மீண்டுமா புதுப்பித்து கொள்ளுங்கள். கர்த்தரையே சார்ந்திருங்க. எல்லா சூழ்நிலையும் அவரே உங்கள் பரிகாரி, அவரே உங்கள் நோய்களை தீர்க்கிற பரிகாரியாக இருக்கிற அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்கும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே சார்ந்திருங்கள். எல்லா சூழ்நிலையும் அவரையே சார்ந்திருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.